கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை அறியாத மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பது எது அப்படின்னு பார்த்தா ஒழுங்கு. ஏன்னா நம்முடைய தேவன் ஒழுங்கை விரும்புகிற தேவன். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பூமியை படைப்பதற்கு உருவாக்குறதுக்கு முன்பு அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் அதை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த அந்த பகுதியை அவர் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதை ஒரு தோட்டமாக உருவாக்கி அதில் கனி செடிகள் மிருகங்கள் பறவைகளை உண்டாக்கி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு பின்பு தான் மனிதனை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என்று நம்ம படைப்பின் சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். இப்போ தேவன் எல்லா இடங்களிலுமே ஒரு ஒழுங்கையும் ஒரு கிரமத்தையும் அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒழுங்கீனங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. எந்த இடத்துலையுமே அந்த ஒரு லைனில் நின்று பொறுமையாக நிற்கிறதுலே ஆகட்டும், அல்லது ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வருகிறதுல ஆகட்டும், அல்லது ஆலயத்தை விட்டு எப்போ நம்ம வெளியில் போகிறோம், சபை முடிந்து எல்லாம் ஜெபம் முடிந்து எல்லாம் ஆமேன் போட்டதுக்கப்புறம் போகிறோமா, ஒருவர் பார்த்து வாழ்த்திட்டு போகிறோமா? நிச்சயமாக பல பேர் இதை கடைபிடிக்கிறது இல்லை. பாதியிலே எழுந்து போகிறது, செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க இல்லை சைலண்ட்டில் போடுங்கன்னா அதை செய்கிறது கிடையாது. இப்படி பல ஒழுங்கீனங்கள் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இன்றைக்கி பரவலாக காணப்படுகிறது. கர்த்தர் மிக மிக வெறுக்கிற ஒரு காரியம் இந்த ஒழுங்கீனம். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 39-40 வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்ட அந்த சம்பவம் அங்கே காணப்படுகிறது. அதில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்த்தர் அவர்களை எப்படி உட்கார வைத்தார்னு பாருங்கள். அவர்களை வரிசையாய் 50 பேராய் 100 பேராய் அவர்களை பந்தியாய் அமரும்படி செய்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், ஒரு சீசர்ட்டில் கொடுத்து ஜெபம் பண்ணி இதை நீங்கள் கொடுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி அதை ஒழுங்குங்கிறவமாக செய்கிறார் பாருங்க. அது நமக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 5000 பேர்த்த கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வரிசையாக உட்கார வைத்து அதுக்கப்புறமா பரிமாறி யார் சாப்பிடலன்னு அப்போ தான் தெரியும். மீதமுள்ள துணிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த குறைகளை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. பவுல் கூட அவருடைய நிருபத்தில் 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அவர் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அந்த இடத்துல பேசினால் கூட இந்த வசனம் எல்லா இடத்துலையுமே பொருந்தும். சகலமும் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் கிரமம்னா ஒரு ஆர்டர் படி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதை தேவன் விரும்புகிறார். அதில் நம்ம இன்னைக்கு குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். முக்கியமாக ஆலயத்தில் அதை நம்ம குறைவுகளை நம்ம சரிப்படுத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.